சிம்ம ராசிக்காரர்களே, 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்கல நல்லவங்க யாரு, நடிக்கிறவங்க யாரு, பாசத்தை காட்டுறவங்க யாரு, பாசாங்கு பண்றவங்க யாரு, இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்குங்க. உங்க உள்மனதோட நீங்க பேசணுங்க. அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வெளியில இருக்கிறவங்க ஆடம்பரமா அலங்காரமா உங்களை திருப்திப்படுத்துறதுக்கு எதையோ சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க நம்பவே கூடாதுங்க. அதெல்லாம் நம்பாம உங்களை நீங்க நம்பணுங்க. நமக்கு சொந்த நம்முடைய 10 விரல்கள் தான் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி உங்களுடைய பலத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க. 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு பலத்தை கொடுக்கும், எல்லா வகையிலும் வெற்றியை கொடுக்கும். காரணம், உங்களுடைய ராசிநாதன் சூரியனுடைய நட்சத்திரத்துல தான் இந்த வருடம் பிறக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால நீங்க எல்லாத்திலுமே ஜெயிப்பீங்க. தலைமை பதவி பொறுப்புகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர்றதுக்கான சூழல் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதன் சூரியனுடைய நட்சத்திரத்துல பிறக்கிறதோட மட்டும் இல்லாம எண் ஜோதிடப்படி 1ஆம் எண்ணுல, அதாவது சூரியனுடைய எண்ணுல இந்த வருஷம் பிறக்கிறதுனால எல்லாத்திலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே நேரத்துல உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இந்த வருஷம் பிறக்கிறதுனால புது பதவிகள் கிடைக்கும். சிலர் புது தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருக்கிற வியாபாரத்தை கொஞ்சம் பெருசுபடுத்துறது, புது கிளைகள் தொடங்குறது, புது முதலீட்டாளர்கள் கிடைக்கிறது, அதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதனால வியாபாரம் இந்த வருடம் முழுக்க அமோகமா இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்துல நீங்க நினைச்ச இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். அதே போல நீங்க நினைச்ச மாதிரி புது வேலை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கு வேலை கிடைச்சி போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நல்லா தாங்க இருக்குது. ஆனா அதே நேரத்துல அஷ்டமத்து சனி இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு இருக்க போகுதுங்க. அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அடுத்தவங்கள்ட்ட குடும்ப அந்தரங்க விஷயங்களை சொல்லிடக்கூடாது. அடுத்தவங்க குடும்ப பிரச்சனைகளை அத்துமீறி மூக்க நுழைக்க கூடாது. எல்லாத்திலுமே கொஞ்சம் கவனமாக நீங்க இருக்கணுங்க. அதே மாதிரி இந்த அஷ்டமத்து சனி தொடர்றதுனால சிறு சிறு வாகன விபத்துகள், சாலை விபத்துகள் வர வாய்ப்பு இருக்கு. உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து மே 11ஆம் தேதி வரைக்கும் இந்த செவ்வாய் போய் மறையறாருங்க. அந்த காலகட்டம் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லாத்திலுமே எச்சரிக்கையாகவும் நீங்க இருக்கணுங்க. அதே போல இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். ஆனா குரு பகவானுடைய ஆதிக்கம் உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. உங்களுக்கு அந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா இப்ப குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு 12ஆவது வீட்டுல இல்லாம 11ஆவது வீட்டுல தான் இருக்கிறாரு. மே மாசம் வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கிறார் குரு பகவான். அதனால அந்த காலகட்டம் உங்களுக்கு பணவரவு, சொத்து வரவு எல்லாமே உண்டு. ஜூன்ல இருந்து அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்கும் அதாவது 12ஆவது வீட்டுல இருப்பாரு. அப்ப சுப செலவுகள் இருக்கும். அக்டோபர் 14ல இருந்து டிசம்பர் வரைக்கும் உங்க ராசிக்குள்ளார இருப்பாரு. அப்ப ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுறது நல்லதுங்க. அதே போல ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்கு. ஆனா டிசம்பர் 5ஆம் தேதி தான் ராகு கேது மாறுது. அதனால ராகு இப்ப 7லயும் உங்களுடைய ராசியில கேது இருக்கிறதுனால தொடர்ந்து ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. எப்படி பார்த்தாலும் 2026ஆம் ஆண்டு கடந்த வருடத்தை விட உங்களுக்கு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நீங்க ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிகளை வணங்குறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி ஏழை மாணவர்களுக்கு அவங்களுடைய படிப்புக்கு ஏதேனும் ஒரு வகையில நீங்க உதவுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வருடம் முழுக்க நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மறவாமல் பணங்கற்கண்டு நீங்க வாங்கி கொடுங்க. எல்லா வகையிலும் அருமையாக இருக்குங்க.